இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு இவருக்கு எப்படி தெரியும்? எப்படி நான் சொல்லாமலே ஆபரேஷனுக்கு பணம் கட்டினாரு? என்ன மகா, இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி பணம் கட்டினான்னு யோசிச்சுட்டே வரியா? ஷூட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு கேமராமேன் எனக்கு ஃபோன் பண்ணார். கேமராமேன் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றாரு? சார், நான் கேமராமேன் பேசுறேன் சார். உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, சொல்லுங்க சார். நான் அளவுக்கு மீறி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இத நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் சார். முதல்ல விஷயத்த சொல்லுங்க சார். ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார். அது வந்து இன்னைக்கு ஆட் ஷூட்ல நடிச்ச பொண்ணு இருக்குல்ல சார். ஆமா. அது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணா சார்? அது அவன் என் ஸ்டாஃப். ஏன் கேக்குறீங்க சார்? அந்த பொண்ணு நடிக்க வந்ததுக்கும் அப்புறம் மறுபடியும் நடிக்க வந்ததுக்கும் அவங்க ஃபேஸ்ல ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தது சார். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே சார். நான் பேசிக்கா ஒரு கேமராமேன். லென்ஸ் வழியா நான் அப்சர்வ் பண்ணும்போது ஒருத்தர் முகத்துல என்ன ஃபீல் இருக்குன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் சார். அந்த பொண்ணு ரெண்டாவதா நடிக்க வந்தப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு சார். ஏதோ கொஞ்சம் ரொம்ப அழுதுகிட்டே வந்து நின்றுப்பா போல சார். என்ன சொல்றீங்க சார்? மகாவா? அவையா ஆடணும்? அது தெரியல சார். பட் அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். முகமெல்லாம் வெளுத்து போய் கண்ணீர்லாம் தொடச்சிட்டு வந்து நின்னது கிளியரா தெரியுது சார். நான் கூட நாசூக்கா போய் கேட்டேன் சார், அம்மா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுமான்னு. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல சார். மறுபடி மேக்கப் போட்டு கேமரா முன்னாடி வந்து நின்னா சார். சார், நிச்சயமா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அப்படி இருக்க போய் தான் அந்த பொண்ணு எதுவுமே ஷேர் பண்ணிக்க விரும்பல சார். ஆனா ஒண்ணு சார், அவ்வளவு கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷமா நடிக்க வேண்டிய சீனை எப்படிதான் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ சார். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி பின்னே எடுத்துருச்சு சார். சார், அந்த பொண்ணு அப்படி நடிச்சத சத்தியமா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் நம்ப முடியல சார். சார், அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அத மீறி உங்களுக்காகவும் உங்க மேல வச்சிருக்க மரியாதைக்காகவும் தான் அந்த பொண்ணு நடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார்.